ஆனால் நம்ம தளபதி மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டார். நீங்கள் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்ல வேணாம். திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி எல்லாம் இடத்துல மதுரையில் விட்டுட்டீங்களே அப்படின்னாங்க. லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் நம்ம தளபதி மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அப்போ மதுரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறனால அந்த மதுரை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம். ஆனால் இது பரவாயில்ல. நீங்கள் வந்து மதுரை 16 அது போகும், 18 ஏற்பட்டு இருக்குது. இப்போ மதுரை 60ன்னு வச்சுருக்கணும். எல்லாம் அவ்வளோ இருக்குது. இங்கே ஆள் கணக்கு பாரி எண்ணி வச்சிருக்கலாம் நீங்கள். ஓகே, இங்கே 16 ராசி தான். 16 வயதுலேயே வருஷம் 16. இப்போ மதுரை 16. ஓகே, ஊர் நாள் ராசி தான், 16 நாள் ராசி தான். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் நான் வந்து ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது குறிப்பாக ஒருத்தர் நான் பாராட்டணும்னா கேமராமேன் ரிஜுவான் சார், சூப்பர் சார். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் டோன் ஒரு கேமரா காட்டுறாரோ அவர் சிறந்த கேமராமேன். ரோட்டில் வந்து ஈரமாக இருக்குன்னா அந்த ஈரத்தை உணர முடியுது எங்களால். கட்டு தானே, அதுதான் கேமரான்னு. ஒரு கத்தி, அது பல வகையில் மதுரைக்காரங்களில் பல வகையில் கத்தியை கட்டுவாங்க. ஆமாம், கசாப்பு வெட்டுற கத்தி, கோழி வெட்டுற கத்தி, ஆளை வெட்டுற கத்தி, டிசைனாக இருக்கும். எடுக்கும்போது தெரிஞ்சுவோம், ஓகே இது ஆளை வெட்டுறதுக்கு, ஓகே இது கோழி வெட்டுறதுக்கு, இது விறகு வெட்டுறதுக்கு. இப்படியே அந்த கத்தியே விதவிதமாக வச்சுருக்க மதுரைக்காரங்க. நம்ம அங்கே பழகுனாலும் நம்ம தெரியுது நம்மளுக்கு. அது மாதிரி ஒரு கத்தியை எடுக்கும்போது அந்த கத்தியோட அந்த கூர்மை எங்களுக்கு பயம் வரணும். அந்த கத்தியை கைப்பட்டால் வெட்டிடுமோன்ட்டு அதை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க சார் 2 மணி நேரத்தில். அப்புறம் மியூசிக் இதில் என்னென்னா, இந்த மற்ற எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் பார்த்துருக்கோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட். முழுக்க சினிமா இங்கே கோடம்பாக்கம் வாசனையே இல்லாமல் முழுக்க மதுரை மண் வாசனையோடு எல்லா டைரக்டரு, கேமராமேன், மியூசிக் டைரக்டரு, நடிகர், இந்த கதாநாயகி அது அத்தை பொண்ணு மாதிரியே இருக்குது. இங்கே நம்ம மற்ற படத்தில் பார்க்கும்போதெல்லாம் மற்ற பொண்ணு மாதிரி இருக்கும். இது பார்த்தா அத்தை பொண்ணு மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கதாநாயகி நினைக்கல. சரி ஓகே, புடிச்சர் வீட்டில் சொந்தக்கார பொண்ணு கூட்டிருக்காங்க உங்களுக்கு நினச்சேன். இங்கே சொல்லும்போது தான் அவங்க பார்த்தா அவ்வளோ கருப்பா கலையா. ஆமாம், ஊரில் பழங்காமல் வந்துடுச்சு. அப்போ சைடு அடிச்சு தெரிஞ்சுக்கோம்ல கோயிலில், அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஹீரோ விஜய். ஜுரம் எங்களுக்கு ஜுரம் வந்துச்சு. இப்போ நிறைய ஹீரோக்கு ஜுரம் வந்துடும். இப்போ என்னோட பொறுத்து ஆள் இறக்கிட்டாங்களேன்ட்டு நிறைய படங்களில் பெரிய ஹீரோக்கெல்லாம் மதுரைக்காரன் நடிச்சிருக்காங்க. நான் யாரா மதுரைக்காரன்டா அப்படின்பாங்க. ஏய் மதுரைக்காரன்டி இருப்பாங்க. டேலாக்கு மட்டும்தான் மதுரைக்காரனாக இருக்கும். மூஞ்சில் மதுரை தெரியாது எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு மதுரைக்காரன் சொல்லும்போது அந்த முகத்துலேயும் அந்த மதுரை கலை இருக்குல்ல, அவ்வளோதான் மதுரைக்காரனாக தான் எங்களுக்கு உங்களை பார்க்க முடிச்சு. மற்ற ஹீரோ தான் பார்ப்போம். நாங்கள் டேலாக்கு மதுரைக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம். நம்மள வந்து இந்த விஜய்ங்கிறது லிஸ்ட் நிறையா இருக்குது. நீங்கள் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்ல வேணாம், ஒரு தனி ட்ராக்ல வரட்டுங்கிறேன். விஜயகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். தளபதி விஜய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். அருண் விஜய் அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. விஜய் ஆண்டனி அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. விஜய் சேதுபதி, இப்படி நிறைய விஜய்கள் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த வரிசையில் எப்படி விஜய்க்கு ஒரு ரூட்டு, விஜய் சேதுபதி ஒரு ரூட்டு, அதே மாதிரி நீங்கள் ஒரு மதுரை ரூட்டில் போட்டு பெரிய ஒரு ஹிட்டை கொடுங்க. அப்புறம் இந்த யூனிட் 1980 ஒருதலை ராகம்னு படம் வந்துச்சு. மிகப்பெரிய ஹிட், 1 வருஷம் ஓடிச்சு. அதில் எல்லாம் புதுசு. இதே மாதிரி தான் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் ப்ரொடியூசரு புதுசு, டைரக்டரு புதுசு, எடிட்டரு புதுசு, நடிகர் எல்லாமே புதுசு. ஒருத்தரோட பழைய முகம் இல்லை. அப்படி ஒரு படம் வந்துச்சு. அதில் தான் இன்றைக்கி நம்ம தலைவர் டிஆர் அதில் புதுசு. இன்னைக்கு எல்லாம் புதுசாக இருந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் தான் ஒருதலை ராகம். அதே மாதிரி இந்த மதுரை 16 எல்லாமே புதுசு. ஆனால் பண்ண போது ரவுஸ். அப்போ சம்பளம் பஞ்சு போடுவோமே என்ன, அதனால கூட போகுது ஹீரோவுக்கு ஒரு மவுஸ். இந்த டீரை சொன்ன உடனே வருது இப்படியே. அதனால் அப்புறம் பவுஸு. அதுக்கப்புறம் நீங்கள் சார் பிடிச்சது சார் ரொம்ப ஃபுல்லாக ஏங்கி கிடக்கு ரோபோ. நீங்கள் ஒரே ஊருக்காரங்க, ஒரே காலேஜ் படிச்சிருக்கவங்க நிறைய விஷயங்கள் வெளியே மறைச்சிட்டாரு. நாகரிகங்கதி மறைச்சிட்டாரு நிறைய. அப்புறம் தனியாக நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஓகே, நான் ஒய்ஃப் வேறு இருக்காங்க. மதுரைனாலே மீனாட்சி ஆட்சி தான். மதுரை மீனாட்சி ஆட்சி மட்டும் இல்லை, அது ஆன்மீக மண்ணு மட்டும் இல்லை, வீர மண்ணுவாங்க, பாச மண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா மதுரைங்கிறது வீரமண், பாசமண், அதனோட நன்றி மண்ணாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இவர் ஊற்ற விட்டு வைக்கல ப்ரொடியூசரு. அவங்க பிரசவம் பார்த்தாலும் ஒரு நர்ஸு, டாக்டரு அதை மட்டும் சொல்லவர். அவங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தா அந்த டாக்டருக்கு நன்றி மட்டும் சொல்லவர். எல்லாம் சொல்லிட்டாரு. பார்ப்பாரு, அவரை விட்டுட்டேன் அப்படிப்பாரு. நீ வாடா, கார்த்திக் நீ வாடா. இது கடைசியாக எல்லா கேமரா எல்லாம் வாங்க கூட்டிருக்கணும். எல்லாம் இங்கே நின்று நன்றி சொல்லியிருக்கலாம். ஆமாம், செக்யூரிட்டி அவர் கூப்பிட்டுருக்கலாம்.
அப்போ மதுரைங்கிறது இது வீரமண் பாசமண்ணும் கூட அது ஒரு நன்றியுள்ள மண் போல இருக்கு. ஆமா, இவருக்கு போட்டியா அவர் யாரு டைரக்டர் ஜான் தாமஸ், அவர் லிஸ்ட் போட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல இது பேனா வாங்கியிருப்பார்ல கடையில், கடைக்காரனுக்கு இந்த பேனா கொடுத்த கடைக்காரனுக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் அவர் லிஸ்ட் போட்டார். நம்மளுக்கு சரி விடிஞ்சிரும் போலுக்கு இன்னைக்கு. இவர் ப்ரொடியூசர் பேசிட்டு நாங்கள் போயிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு வராரு ரோபோ சார், அனுப்பிச்சிட்டேன் சாலை போட்டு திருப்பி பேச வச்சுட்டார். நான் என்னடா அது திருப்பி முதல்ல இருந்தா, ஆமாம் நான் தாரணியை மறந்துட்டேன். ஓகே நீங்கள் உண்மையில நன்றி. இவங்க பாருங்கள் அவர் ஸ்டூடெண்ட், அவங்க நன்றியை கட்டுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. ஆ அப்படியா? எனக்கு தெரியும் வாணி பூச்சி தெரியாது சார். நீங்கள் வாணி பூச்சன் ஏதாவது சொல்லிக்கிற ராணி பூச்சி சொல்லிக்கிருப்பீங்க. எங்கே இழுத்துட்டு வர ஒரு ரோபோட்டை பார்த்து பேசணும். ஓகே, டோட்டலாக இந்த மதுரை 16 மிகப்பெரிய வெற்றி அடைந்து